திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜூன் மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி தான் நம்ம 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா, வீடியோவோட கடைசியில் ஒரு ராசிக்கு எந்தெந்த நாள் பண வரவு வரும், அந்த ராசியினுடைய சந்திராஷ்டம நாட்கள் என்ன, எத்தனை, எப்பொழுது வீடு கட்டலாம், எப்பொழுது குலதெய்வ வழிபாடு பண்ணலாம், அதே போல் எப்போ குரு வழிபாடு செய்யலாம், பயணம் மேற்கொள்ளக்கூடிய நாட்கள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஒவ்வொரு டேட்டாக தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ராசிக்கு நடக்கும் அப்படிங்கிறத நான் எடுத்து கொடுத்துருக்குறேன். இது உங்களுக்கு 60 முதல் 70% நிச்சயமாக கண்டிப்பாக இந்த தேதிகளில் நான் சொன்ன பலன்கள் நிச்சயமாக நடக்கும். மேஷ ராசிக்கு கடந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு குரு வந்திருப்பார். குரு வந்த உடனே இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ஓரளவு பெரிய பிரச்சனையிலேருந்து தப்பித்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். இப்போது உங்களுடைய ராசி இதுதான். உங்களுடைய ராசிக்கு 1 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் இப்போ இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 4ஆம் வீட்டில் நீசமாயிருக்கார். அப்போ உங்களுடைய ராசி அதிபதி நீசமாகிறது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை அப்படின்னாலும் கூட 2ஆம் அதிபதியோடு சேர்ந்து சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார். இப்போ பொதுவாக ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ நீசம் பெற்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு பலன் இல்லை, அதாவது அவர்களுக்கு பலம் இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பெரிய விஷயங்களை போய் தலையிடக்கூடாது, யாருக்கும் பஞ்சாயத்துக்கு போகக்கூடாது. யாரோடைய விஷயங்களாக இருந்தாலும் சரி, யாருடைய குடும்ப நபர்களுக்கு உண்டான விஷயங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் யோசித்து தான் நம்ம அந்த விஷயத்துக்கு போய் தலையிடணும். அப்படி தலையிட்டு பேசினாலும் கூட உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது அங்கே செல்லுபடி ஆகாது. அப்படிங்கிறது தான் இந்த லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ நீசமாகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீசமானால் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணுறேன்னு தெரியலையே, முடிவெடுக்க முடியாத தன்மை அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி நீசமாகும் பொழுது நிச்சயமாக நடக்கும். அவரே உங்களுக்கு 8ஆம் அதிபதி ஆகி 4ஆம் வீட்டில் நீசமாகிறார். அப்போ 8 4ஆம் வீட்டில் நீசமாகும் பொழுது உங்களுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் விளக்கப்படும். 1. 2வது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டங்கள் விலகும். ஏன்னா 8 உங்களுக்கு மறைவு ஸ்தானாதிபதி நீசமாகிறார் இல்லைங்களா, அப்போ கண்டங்கள் விலகுவதற்குண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார். கொஞ்சம் இந்த பிளட் ப்ரெஷர் இது சம்மந்தப்பட்ட ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும். ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவோ அல்லது தேவையில்லாத ஏதாவது விரைய செலவுகளோ ஆகுவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் செவ்வாய் நீசமாக இருக்கக்கூடிய முழு நாளும் இங்கே முழு மாதமும் அங்கே தான் இருக்கார். அதனால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இந்த பலன்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புண்டு. தாயோட உங்களுடைய அம்மாவோட தேவையில்லாத வாக்குவாதங்கள் வைத்து கொள்ளாமல் இருப்பதும் நன்று. அதே போல் இந்த மாதம் நீங்கள் வீடு மனை சொத்து புதுசாக ஏதாவது வண்டி வாங்கலாம், லக்ஸரியாக ஏதாவது கார் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாமே இந்த மாதம் தவிர்த்து கொள்வது என்பது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 2 மற்றும் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இருக்கக்கூடியது 4ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ 2 கூடையவர் 4ஆம் வீட்டில் இருக்காரு. அப்போ உங்கள் பேரில் தான் இதெல்லாமே பண்ணக்கூடாது, உங்கள் மூலியமாக தான் இதெல்லாமே பண்ணக்கூடாதே தவிர 2ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடம் அப்படிங்கிறது மனைவி ஸ்தானம், குடும்ப நபர்களை சொல்கிறதுனால அவர்கள் மூலமாக நீங்கள் இதை எல்லாமே செயல்படுத்தி கொள்ளலாம். அப்போது அவங்க மூலமாக ஏதாவது நீங்கள் வீடு வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்க பேரில் வாங்கலாம், அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு பக்கம் போகணும் வரணும் அந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா நிச்சயமாக இதெல்லாமே உங்களுக்கு உங்கள் பேரில் இல்லாமல் குடும்ப நபர்கள் பேர்லையோ அல்லது மனைவி பேர்லையோ அல்லது கணவர் பேர்லையோ செய்யும்போது சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து புதன் உங்களுக்கு 24ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போ 3ஆம் அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ 3 கூடையவர் 3ஆம் வீட்டில் இருப்பதனால் சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். தொலை தொடர்பு இது சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி எழுத்து ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது, ட்ரேடிங் இது சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு 3 கூடையவர் 3ஆம் வீட்டில் போய் இருக்கும்பொழுது மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக நல்ல பணவரவையும் நிச்சயமாக இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு 24ஆம் தேதிக்கு மேலே நிச்சயமாக நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். குரு பகவான், குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதி. இந்த 9 மற்றும் 12ஆம் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு
அதாவது ராசிக்கு மேலேயே இருக்கிறார், அல்லது மேஷ லக்னம்னு எடுத்துட்டா மேஷ லக்னத்துக்கு மேலேயே ராகுவோட சேர்ந்திருக்கார். இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு உண்டு. எப்போ வரைக்கும்? அக்டோபர் வரைக்கும். ராகு அங்கே இருக்கிற வரைக்கும் இந்த குரு ராகு சேர்க்கை அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை கொடுக்கலாம். அதே போல் நகை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். 9ஆம் இடம் அப்படிங்கிறது அப்பா குரு இது சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால மேஷ ராசிக்காரர்கள் அப்பாவிடமும் குருவிடமும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு ஒரு கெட்ட பேர் வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இது குரு பயிற்சியினுடைய வீடியோ கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், போய் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். அடுத்தது சனி பகவான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் அதிபதி. இப்போ சனி பகவான் உங்களுக்கு 2.5 வருட காலங்கள் அதே கட்டத்தில் தான் இருப்பார். வக்ரம் ஆகிறார். இப்போ வக்ரம் ஆகும்பொழுது உங்களுக்கு 17ஆம் தேதி வக்ரமாகிறார். ஜூன் மாதம் 17 வக்ரமாகி அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வக்ர நிலை தான். அதற்கு மேலே தான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறார். இப்போது வக்ரம் அப்படின்னா நாம் அவருடைய செயல்களை முன்னோக்கி செய்வார் அப்படின்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு சனி பகவான் இருக்கக்கூடிய வீடு 11ஆம் வீடு, அடுத்து 10ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். வக்ரமானால் 10க்குண்டான வேலையும் செய்வார், அதே போல் 11க்குண்டான வேலையும் செய்வார். அப்போ 2 வேலையிலுமே பாதி பாதி தான் உங்களுக்கு நடப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அப்போ 10னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். 10ல் சனி இருந்தாலே உங்களுக்கு தொழில் வளர்ச்சி உண்டு. கர்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பரிகாரங்கள் செய்யும்போது இந்த சனி வக்ரமாக இருக்கும் பொழுது மேஷராசிக்காரர்கள் போய் திதி கொடுக்கறது, அம்மா அப்பாவுக்கு ஏதாவது ஒரு பரிகாரங்கள் செய்கிறது, இது மாதிரி செய்யும்பொழுது நிச்சயமாக அது பல மடங்காக உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசைகள் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அதற்கப்புறம் அக்டோபருக்கு மேலே ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு அதே இடத்துக்கு வந்துடுவார். இப்போ 2க்குமே பேசுவார். அப்போ 10க்கும் பேசுவார், 11க்கும் பேசுவார், தொழிலும் அமைச்சு கொடுப்பார், அதே போல் லாபத்தையும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் நிச்சயமாக சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். கொஞ்சம் ப்ரெஷர் டென்ஷன் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் எல்லாமே இழுபறிக்கு அப்புறம் கிடைக்கும் அப்படிங்கிறதா இந்த வக்ரத்திற்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும். ஜனன ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜனன ஜாதகத்தில் சனி வக்ரம் அப்படின்னு போட்டிருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தொழில் லாபம் இதெல்லாமே அமோகமாக இருக்கும். ஆனால் வக்ரம் அப்படின்னு இல்லாமல் சாதாரணமாக சனி பகவான் இருந்தார்னா கொஞ்சம் தொழில் சம்மந்தப்பட்டதுலையும் கொஞ்சம் லாபம் சம்மந்தப்பட்டதுலையும் கொஞ்சம் இழுபறிக்கு பின்பு கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த வக்ரத்திற்குண்டான ஒரு பலனாகும். இப்போ நம்ம மேஷ ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா பலன்களை சொல்லிட்டோம். இப்போ நம்ம வீடியோவில் முதல்லயே சொன்ன மாதிரி என்னென்ன நாட்களில் என்னென்ன தேதியில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2, 3, 4 இந்த நாட்களில் நீங்கள் பயணம் மேற்கொள்ளாமல் இருக்கணும். அதே போல் ஏதாவது ஒரு கோவில் வழிபாடோ ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் ஈடுபடும் பொழுது இந்த மாதிரி பயணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தலையிடாமல் இருக்கும் பொழுதும் உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அடுத்து பண வரவு லாபம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 16, 17, 18, 11, 12, 13 இந்த ஜூன் மாதத்தில் இந்த 6 நாட்களும் உங்களுக்கு பண வரவு அதே போல் உங்களுக்கு லாபமும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு. அடுத்தது குலதெய்வ வழிபாடு பண்ணணும், குடும்ப ஒற்றுமையாக இருக்கணும், குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வ வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது எப்போ போகலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 24, 25, 26 இந்த தேதிகளில் போகும்பொழுது உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து நோய் வரக்கூடிய ஒரு அமைப்பும் அதே போல் கடன் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தில் பிரச்சனைகள் வரப்போகுது அல்லது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 27, 28, 29 இந்த நாட்களில் கடன் வாங்க வேண்டியதோ அல்லது நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து அப்பா கிட்ட சுமூகமாக போகணும், அப்பா மூலமாக ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கணும், குரு வழிபாடு பண்ணணும், பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்களுக்கு ஏதாவது அப்பா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 5, 6, 7 இந்த நாட்களில் நீங்கள் இதை செயல்படுத்தலாம். அடுத்தது பயணம் போகணும், தீர்த்த யாத்திரை போகணும், குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியூரோ வெளிநாடோ போகணும், அதற்கு நல்ல ஒரு நாள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 11, 12, 13 இந்த நாட்களில் தீர்த்த யாத்திரையெல்லாம் செல்லும்போது உங்களுக்கு பல மடங்கான பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அடுத்தது அம்மா கிட்ட ஏதாவது உதவிகள் கேட்கணும், உங்களுடைய மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாட்கள், அதே போல் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாட்கள், வீடு மனை வண்டி ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 20, 21, 22 இது எல்லாமே நீங்கள் இந்த 3 நாட்களும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த நாட்கள் உங்களுக்கு நிச்சயமாக 60லேருந்து 70% நிச்சயமாக பொருந்தி வரக்கூடிய நாட்களாக இருக்கும். இதில் நீங்கள் இடையில கறி நாட்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நல்ல காரியங்கள் செய்யும்பொழுது நீங்கள் அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.